டிஎலோட 6 மணிக்கான கெஸ்ஸிங் பார்த்தலாம். 21ஆம் ரிசல்ட்டு 85105 ரிசல்ட்டு. நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கில் ஆல் போர்டில் 5 பாஸு, ஏபிசி போர்ட் பாக்ஸ்லேயும் நமக்கு சி போர்ட் பாஸ் ஆகிருக்கு. ஸோ நமக்கு சி போர்ட் மட்டும் நமக்கு ஸ்ட்ராங்காக பாஸ் ஆகிருக்கு, ஏபி பாஸ் ஆகலை. ஸோ 22ஆம் கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம். ஆல் போர்டில் நமக்கு 3 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. ஏ போர்டில் 4 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. பி போர்டில் 6 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. சி போர்டில் 6 அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஏபிபிசிஎஸ்சியில் 4884 6446 கிடச்சிருக்கு. ஏபிசி போர்ட் பாக்ஸில் 486 அதோட பவர் நம்பரான 931 கிடச்சிருக்கு. ஸோ நம்ம கொடுத்துருக்க கெஸ்ஸிங் வந்து சாட்டர்டேக்கான கெஸ்ஸிங். ஸோ சனிக்கிழமை வீக்கெண்டு கொஞ்சம் பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுறவங்க லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். இல்லை ப்ளே பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க தயவு செஞ்சு சாட்டர்டே சண்டே மண்டே 3 நாள் ஸ்கிப் பண்ணுறது நல்லது. ஏன்னா வீக் ஸ்டார்டிங் கொஞ்சம் அவங்களோட ப்ளேயில் தான் விளாண்டுட்ருப்பாங்க, எந்த விதமான கெஸ்ஸிங் லாட்ரியாக இருந்தாலும். ஸோ கொஞ்சம் பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே அதை 3 நாள், அதாவது செவ்வாய், புதன், வியாழன் அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக ப்ளே பண்ணலாம். ஸோ உங்கள் எதிர்பார்க்குற நம்பர் ஓரளவுக்காவது வரும். ஸோ பார்த்து ப்ளே பண்ணுங்கள்.